ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता जी उठा यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? இந்த ஜூலை மாசம் இன்றோடு முடிய போகிறது. ये जुलाई महीना आज से समाप्त होता है। இன்றைக்கு ஒரு கடைசி நாள். आज एक आखिरी दिन है। ஆண்டவர் கடைசி நாள் முழுதும் பாதுகாத்தார். परमेश्वर ये आखिरी दिन तक उसने संभाला। ஜூலை முடிந்து जुलाई खत्म होके இந்த முதல் நாள் ஆகஸ்ட் வரும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். अगस्त के पहले दिन में आने के लिए उसने और अनुग्रह किया நல்ல है। தேவன். वो कितना अच्छा परमेश्वर கரம் है। பிடித்து நடத்தியிருக்கிறார். हाथ पकड़कर वो चलाया உங்களுக்கு है। துணை செய்திருக்கிறார். आपका सहायता किया है। வேதமிடிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक और उसके ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते हैं। இந்த மாசம் என்ன வார்த்தை கொடுக்க போறார்? इस महीने में क्या वचन देने वाला ஒவ்வொரு है? மாசம் கொடுத்தன இருக்கிறாரு. हर एक महीना देते आ रहे இந்த हैं ना? மாசம் என்னத்த வார்த்தை கொடுக்க इस போகிறார்? महीने में वो क्या देने वाला है? வித்தியாசமான வாக்குத்தை கொடுக்க एक விரும்புகிறார். अलग वचन वो देने वाला உங்களோட है। பேச वो விரும்புகிறார். आपसे बातें करना चाहता நீங்க है। ஆயத்தமா क्या இருக்கிறீங்களா? आप सब तैयार हो? இந்த வார்த்தை விசுவாசிங்க. इस वचन पर विश्वास இந்த कीजिए। வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கை நிறைவேறும். ये प्रतिज्ञा आपके जीवन में पूरा होगा। ஆகஸ்ட் மாசம் ஆண்டு சொல்லுதாரு. अगस्त महीने में परमेश्वर कहता है, எசேக்கியேல் एजेकियल की पुस्तक 28ஆம் அதிகாரம் उसका 28 चैप्टर 24வது சொல்லப்பட்டிருக்குது. 24वां वचन में कहा गया है, இனி தைக்கிற முள்ளும் उनमें से कोई चुभने वाला कांटा நோ உண்டாக்குற நெரிஞ்சல்களும் அவர்களுக்கு இராது. या बेधने वाला शुल उन फिर न ठहरेगी। ஒரு அருமையான வார்த்தை. एक अच्छा वचन இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். इजराइल को देखकर परमेश्वर कहता இல்ல है, தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் या சொல்லுகிறார். फिर परमेश्वर के बच्चे आपको देखकर वो कहता இனி है, தைக்கிற முள்ளும் अब चुभने वाला कांटा நோ உண்டாக்குற நெரிஞ்சலும் या भेदने वाला शुल அவர்களுக்கு இராது. उन पर न ठहरेगी। ஒரு வித்தியாசமான வார்த்தை. एक अलग वचन। இந்த வார்த்தையை பேசும் அதிகமாக இதோட பேசினார். ये वचन परमेश्वर बातें करते समय ज्यादातर वो कुछ बातें किए। பாருங்க, இனி சோத்திர தைக்கிற முள்ளும். अब इसके बाद चुभने वाला कांटा। முள்ளுனா என்ன? कांटा यानी कि क्या? முள்ளு எதை குறிக்கிறது? कांटा किसे दिखलाता ஒரு है? சாபத்தை குறிக்கிறது. एक श्राप को बतलाता ஒரு है। கர்ஸ் एक இல்லையா? श्राप, ஒரு சாபத்தை एक குறிக்கிறது. श्राप को बतलाता அப்ப है। அந்த சாபம் உங்களை தொடராது. वो श्राप फिर आपका पीछा नहीं करेगा। அந்த முள் என்கிற சாபத்தை அதை தொட முடியாது. वो कांटा नामक श्राप आपको नहीं छू அது सकेगा। தொடராது. वो नहीं आपका पीछा करेगा। அதற்கு முடிவே நான் கொடுப்பேன். उसके लिए मैं एक अंत दूंगा करके वो कहता है। ஆமென். हालेलुया। அப்ப கர்த்தருடைய கட்டளைகளை மீறும் பொழுது, तो परमेश्वर का आज्ञाओं का उल्लंघन करते அவருடைய समय, கட்டளைக்கு விரோதமாக செயல்படும் उसके பொழுது, आज्ञाओं के विरुद्ध कार्य करते समय, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, परमेश्वर के विरुद्ध कार्य करते समय, கட்டளையை கைக்கொள்ளாத பொழுது, आज्ञाओं का पालन नहीं करते समय, சில நேரங்களில் சாபம் வருகிறது. कुछ समय श्राप आते हैं। மனிதர் மூலமாக சாபம் வருகிறது. मनुष्य के द्वारा श्राप आते हैं। நம்மள சொல்லுவாங்க தெரியுமா? गांव में कहते हैं, நீ மண்ணா போவான்னு சொல்லுவாங்க. तुम मिट्टी के साथ मिल जाएगा करके कहते हैं। சபிக்கிற வார்த்தைகளை பேசுவார்கள். श्रापित जो शब्दों को कहते நீ हैं, நல்லாவே இருக்க तू மாட்டான்னு अच्छे से சொல்லுவாங்க. ही नहीं रहेगा करके कहेंगे। வாயில வார்த்தைப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. जो जो मुंह पे आया वो सब शब्द बातें சில कहते रहेंगे। பெற்றோர் பிள்ளைகளை கூட தவறா பேசுவாங்க कुछ இல்லையா? माता पिताएं भी अपने बच्चों को देखकर गलत कार्य कहते சோதர हैं। ஒரு சாபமான வார்த்தைகளை एक பேசுவாங்க. श्रापित शब्दों को कहते हैं। பிள்ளைகளுக்கு நோவுண்டாக்குற வார்த்தைகளை பேசுவாங்க. बच्चों को दुखी पहुंचाने वाले एक शब्द बोलेंगे, எதனா இருந்தாலும் பரவாயில்ல. चाहे कुछ भी रहे चलेगा। அவர் சொல்லுதாரு, वो कहता है, இனி தைக்கிற முள்ளும் अब चुभने वाला कांटा நோவுண்டாக்குற நெரிச்சலும் और बेधने वाला जो शुल அவர்களுக்கு இராது. उन पर न ठहरेगी। இராதது. नहीं ठहरेगी। மனுஷங்க பேசுற வார்த்தைகளை உங்களை ஒன்று செய்ய முடியாது. मनुष्य जो कहते हैं वो शब्द कुछ नहीं कर அது सकते। உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. वो आपके जीवन में नहीं पूरा அது fail होगा। ஆகும். वो ऐसे ही हार जाएगा। ஆனா சாபத்தை முறிப்பதற்காக लेकिन श्राप को तोड़ने ஆண்டவர் के இயேசு लिए கிறிஸ்து प्रभु यीशु मसीह அவர் சிலுவையிலே वो தொங்கினார். क्रूस पर लटका। மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் और जो காட்டுமே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் जो कोई उसे उठाए, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் जो कोई उस पेड़ पर उठाए गए, சோதரம் ஆமென் அங்க சபிக்கப்பட்டவனும் வேதம் वो சொல்லுகிறது. श्रापित है करके कहा गया है। ஆண்டவர் உங்களுக்காக परमेश्वर आपके लिए, உங்களுடைய சாபங்களை आपके மாற்றுவதற்காக श्रापों को बदलने के लिए அவர் சிலுவையிலே वो தொங்கினார். क्रूस पर लटका। ஆமென். हालेलुया। கலங்காதங்க. व्याकुल मत होइए। எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க, ऐसे सब कहे, எங்கிட்டையும் சொன்னாங்க, पासवान के पास भी உங்களுக்கு कहे, சாபம் இருக்குது, आपको श्राप है, குடும்பத்துல கர்ஸ் இருக்கு, परिवार में श्राप है,
மிந்தி இல்லையா बहुत पहले, அதான் உங்களுக்கு குழந்தை இல்ல इसीलिए बच्चे की भाग्य எல்லாம் नहीं சொன்னாங்க. है, ऐसे सब कहे। ஆனா ஆண்டவர் लेकिन அதை परमेश्वर தொடர விடாதபடிக்கு वो न आगे बढ़ते हुए எல்லாத்தையும் மாற்றினார். सब कुछ उसने बदल दिया। சாபத்தை श्राप को ஆசீர்வாதமா மாற பண்ணினார். आशीष के रूप में बदला। நல்ல வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अच्छे वचन को परमेश्वर ने ஆகஸ்ட் दिया है। மாசத்துல इस अगस्त महीने में, நீங்க ஒருவேளை கடந்த 7 மாதங்கள் शायद पिछले 7 महीना சாபம் இருந்திருக்கலாம். श्राप श्राप करके रहा होगा। சாபத்தினால தான் வியாதி வந்து சொல்லி இருக்கலாம். श्राप से ही बीमारी आई है करके कहे होंगे। சாபத்தினால உனக்கு இந்த பிரச்சனை சொல்லி இருக்கலாம். श्राप की वजह से ये समस्या आया करके कहे ஏதோ होंगे। உங்களை நோவுண்டாக பேசி இருக்கலாம். कुछ तो कोई तो एक बातें आपको चोट இருதயத்தை पहुंचाई होगी, உடைத்து இருக்கலாம். आपके हृदय को तोड़ दिया ஆனா होगा। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता இனி है, अब தைக்கிற முள்ளும் चुभने वाला कांटा நோவுண்டாக்குற या நெரிஞ்சலும் बेचने वाला शुल அவர்களுக்கு இராது. फिर न ठहरेगी, இராது. नहीं ठहरेगी, நிர்மலமாக்குவார். वो नष्ट करेगा ஆசீர்வாதத்தை वो आशीष को, ஒரு நன்மையை भलाइयों को இந்த மாசத்துல इस महीने में உங்களுக்கு கட்டளையிடுவார். वो आपके लिए देगा। இந்த ஆகஸ்ட் மாசம் इस अगस्त महीने में ஆசீர்வாத மாற்றமாக, एक आशीष के रूप में बदलने के लिए, இந்த ஆகஸ்ட் மாசம் ये अगस्त महीना சாபத்தை முறிக்கிற மாசமாக श्राप को तोड़ने वाला महीना கர்த்தர் के உங்களை रूप में வழி நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி अच्छे செலுத்துகிறோம். पिता, आपको धन्यवाद करते हैं। பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஒரு करते हैं, ஆசீர்வதியும் उन्हें आशीष இந்த कीजिए। ஆகஸ்ட் மாதம் கொடுத்த வார்த்தை इस अगस्त महीने में दिया हुआ वचन को அப்படியே நிறைவேற்றும். वैसे ही पूरा தேவ कीजिए। கிருபை உண்டாகட்டும். परमेश्वर का अनुग्रह हो जाए। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।